சகல ஜனங்களும் சேர்க்கப்படுவார்கள். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, மகா நாளின் நியாய தீர்ப்பு எல்லோரும் நியாயம் தீர்க்கப்படுகிற நாளாக இருக்கும். நியாயம் தீர்க்கப்படுவதற்காக சகல ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். எல்லா தேசத்தாரும், எல்லா இனத்தாரும், எல்லா சமூகத்தாரும், எல்லா பாஷைகளை பேசுகிறவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். இதுவரையிலும் பூமியில் வெவ்வேறு ஸ்தலங்களில் ஜீவித்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு இங்கு கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். சகல ஜனங்களும் என்னும் வாக்கியம் எல்லா தேசங்களிலும் உள்ள எல்லா தனிநபர்களையும் குறிக்காது. பலர் இயேசுவை அறியாமல் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து தமது ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ண வரும்போது இஸ்ரவேலுக்கு துன்பம் விளைவித்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். துன்மார்க்கரின் நியாய தீர்ப்பு இனிமேல் வரும். பகலில் செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் ஒன்றாக மேயும். ஆனால் இரவு வேளையிலோ மேய்ப்பர்கள் அவற்றை வெவ்வேறாக பிரித்து கொட்டிகளில் அடைப்பார்கள்.